ஹாய், நான் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பன்னீர் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் நூடுல்ஸ். வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே வெங்காயம், கேப்சிகம், பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னா டொமேட்டோ போடலாம். அதாவது வீட்டில் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டொமேட்டோ போடுறேன், தக்காளி போடுறேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கணுன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன போடலான்னா பன்னீர் போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வதக்கட்டும். ஸ்லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வைக்கலாம். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் என்றைக்குமே ஒரு குக்கிங்னால் நம்ம என்றைக்குமே எல்லோரும் மனசால் பண்ணணும். எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுன்னு மனசால் பண்ணால் குக்கிங் யார் பண்ணாலும் நல்லா வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எப்படி வதக்குன்னு பார்க்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்னும் நல்லா வதக்கணும். கரெக்டாக? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா வதக்கட்டும். ஓகேங்களா? திரும்ப ஹாய், இப்போ பன்னீர் எப்படின்னு பார்த்தா நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சிங்ஸ் மசாலா, நீங்கள் எந்த மசாலா வேணால் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த மசாலா இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நான் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணல, அதெல்லாம் அன்ஹெல்தி. ஸோ நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கணும். சும்மா லைட்டாக ஒரு சாட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்